ராஜலட்சுமி பேசுகிற அநியாயத்துக்கெல்லாம் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ராகவன் இப்போ எதிராக திரும்பி பேசுகிறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ராகவன் அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்குது லட்சுமி, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமியும் இந்தாங்க என்னங்க நான் பசங்களை எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் லட்சுமி, ஆமாம் எனக்கு ரொம்பவுமே படபடப்பா, கைகாலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, முகம்லாம் வேர்த்து ரொம்ப என்னால் முடியல, சீக்கிரமாக பாக்கியராஜையும் சுரேஷையும் எழுப்பி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமியும் சுரேஷு பாக்கியராஜு கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கடா, உங்கள் அப்பாவுக்கு முடியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு பாக்கியராஜு பாக்கியராஜ் எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு. உடனே அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்தில் அதாவது காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுவாங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் ஏன்பா இதுக்கெல்லாம் எதுக்குப்பா வரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது நார்மலாக பிபி ஜாஸ்தி ஆனாலும் இப்படி வரும், டேப்லெட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்ல. உடனே ராஜலட்சுமியும் ஆமாம் டேப்லெட் நைட் நீங்கள் சாப்பிடவே இல்லை, அதனால தானே, என்னங்க நான் எடுத்து வச்சது நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அது எனக்கு என் ஃப்ரெண்டு கல்யாண சுந்தரம் ஞாபகமாகவே இருந்துச்சா, அவன் முந்தானேத்து அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி இருந்தாங்க, அப்புறம் இன்னைக்கு நைட்டுடா நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் எனக்கு தகவல் வந்துச்சு அவன் செத்து போயிட்டான்னு, அந்த ஒரு துக்கத்தில் நான் மாத்திரையை சாப்பிட்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே ராகவன். உடனே அழகுமதியும் பிபி டேப்லெட்டை இப்போ கொடுங்க, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி ஆமாம் இவ பெரிய டாக்டரு, இவ சொன்னால் உடனே சரியாயிடும், போமா உன் வேலையை பார்த்துட்டு, சுரேஷு பாக்கியராஜ் நீங்கள் கூடவே உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் எங்கே போக போகிறோம், இப்போ மணி 3 ஆச்சு, இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் மலர் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவா, அதுக்கப்புறம் நாங்களும் ஆஃபீஸ் கிளம்பிடுவோம், அதனால் நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம்மா அப்படின்னு சொல்ல. அப்படியே ராகவனும் தூக்கம் வராமல் பெட்டில் உட்காந்துருக்க, பாக்கியராஜும் சுரேஷும் அங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. மலரும் மதியும் அவங்களும் உட்காந்துருக்க உள்ள கீழே அப்படியே உட்காந்துருக்காங்க, காலை மண்டி போட்டு. ராஜலட்சுமி அப்போ சொல்கிறாங்க, டே பாக்கியராஜ் ஒரு நல்ல ஜோசியக்காரராக பார்க்கணுண்டா, நம்ம குடும்பத்தில் என்னென்னமோ நடக்குது, ஊனா போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், ஊனா ஏன் அப்படி சொல்லணும், ஒரு நாள் கூட சண்டை இல்லாத நாளே இல்லைடா, எனக்கு மனசே சரியில்லைடா பாக்கியராஜ் அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் என்னம்மா அவர் டேப்லெட் சாப்பிடாமல் விட்டுருக்காரு, அதனால பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாகி தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டாரு, அதுக்கு போய் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்பாவுக்கு அது மட்டும் இல்லை கூடவே அவர் ஃப்ரெண்டு இறந்ததில் பேனிக் ஆகி இருக்காருமா, மற்றபடிக்கு எதுவும் இல்லை, இதுக்கு ஜோசியக்காரர் என்னமா பண்ணுவார் அப்படின்னு அங்கே சுரேஷ் சொல்ல. கரெக்டாக மணி 4 மணிக்கு மேலே ஆக வெளியில் ஹார்ன் அடிக்குது. என்ன இந்நேரத்துக்கு ரோட்டில் கப்பு சிப்புன்னு சத்தம் இல்லாமல் இருக்க நேரத்தில் வண்டி ஆரன் சத்தம், அதுவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட்குது, யாருன்னு போய் பாருடா பாக்கியராஜ் அப்படின்னு சொல்ல. இதோ பார்க்குறேன்ப்பா அப்படின்னு ராகவன்கிட்ட சொல்லிட்டு பாக்கியராஜ் வெளியில் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்க ரேவதியும் தங்கராஜும் வந்திருக்காங்க. உடனே மாப்பிள்ளை பாருங்க மாப்பிள்ளை, உங்கள் மாமனாருக்கு என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் அழுக. மாமா என்ன மாமா ஆச்சு திடீர்னு, நைட் ஏதாவது சேராதது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க. உடனே ராகவன் சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்படி கிண்டலா என்னை பார்த்து கேட்குறீங்க, எனக்கே உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, மாமா இல்லை மாமா அப்பாவுக்கு பேனிக் ஆகிருக்காரு அவர் ஃப்ரெண்டு இறந்ததில், அவ்வளோதான், வேற எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்ல. உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, நோனோ அப்படியெல்லாம் விடக்கூடாது சுரேஷ், சும்மா அசால்ட்டாக விடுறதுக்கு, நம்மளை மாதிரி என்ன அவருக்கு வயசாயிருக்கு, வயசானவர், உடனடியாக இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல, எதுக்கு எல்லாரும் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே தங்கராஜும் பேச. உடனே ரேவதியும் அப்பா ஆமாம்ப்பா ரொம்ப முடியலண்ணா வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல. உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, நாங்களும் அதைத்தான் சொன்னோம் ரேவதி, ஆனால் அப்பா நைட்டு பிபி டேப்லெட் சாப்பிடாதங்காட்டி பிபி தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு மதி தான் இப்போ டெஸ்ட் பண்ணி சொன்னான், அதனால தான் சரி கொஞ்சம் நேரம் இருப்போன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகி நார்மலாக தான் இருக்கார் போல், அதனால தான் சரி எப்படியா இருந்தாலும் அங்கே ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க, அதனால் இங்கே நாளைக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு நான்
நான் தான் இங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன் ரேவதி அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல உடனே ரேவதியும் ஆமாண்ணே ஆமாம் நீ சொன்னது தான் கரெக்டு, எப்படியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே இங்கேன்னு சொல்லி அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு எடுக்கிறதுக்கே ஒரு நாள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணி இங்கே வெயிட் பண்ணி முடியாதவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கும் சிரமம் தானே, வீட்லேயே வந்து டெஸ்ட் எடுத்துக்க சொன்னது பரவாயில்ல நல்ல விஷயந்தான் அப்படின்னு ரேவதி சொல்ல உடனே தங்கராஜ் அமைதியா ரேவதியை பார்த்துட்டு எது ரேவதி எது நல்ல விஷயம், இப்படி வயசானவர் முடியலன்னு நடுராத்திரியில் சொல்லியிருக்காரு, நர்ஸு வருவாங்க டெஸ்ட் எடுக்கணும்னு வீட்டிலையே உட்கார வச்சிருக்கிறதா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல உடனே ஆமாங்க அது கரெக்டு தானே, அவர் என்ன டேப்லெட் சாப்பிடாம தானே பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் ரேவதி ஆமாம் நீ பெரிய டாக்டருக்கு படிச்சிருக்க பாரு எல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்பி தங்கராஜ் அழகுமதியை பார்க்குறாரு. உடனே அழகுமதியும் தலையை குமிஞ்சுக்கிறாங்க. ஏன் அத்தை இந்த மாதிரி ஒரு அதிபுத்திசாலித்தனமான முடிவை இந்த வீட்டில் யார் எடுத்திருப்பாங்கங்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிசைகிறாரு தங்கராஜ். உடனே வேற யார் மாப்பிள்ள வேற யாரு, எல்லாம் நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டோட 2வது மருமகளாக விட்டுருக்கீங்களே இவ தான், இவ பேச்சை கேட்டுட்டு தான் பசங்களும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ராகவனும் லட்சுமி நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியா, இப்போ எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, போகாமல் இருந்ததே நல்லது தான், நைட்டு நான் மாத்திரையை சாப்பிடலை அதை கூட கண்டு உனக்கு என்ன என்கிட்ட எடுத்து கொடுக்க முடியலை, இப்போ நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க, பேசாமல் அமைதியாக இரு மாப்பிள்ள, இப்போ நான் நல்லா தான் மாப்பிள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணா, ஏம்மா ரேவதி அப்படின்னு கேட்குறாரு ராகவன். வேற யாருப்பா உங்கள் மாப்பிள்ளைக்கு அம்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல ஏன் லட்சுமி அதுக்குள்ளே நீ எதுக்கு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ண, இங்கே தான் நம்ம பசங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே ராகவனை பார்த்துட்டு தங்கராஜ் கேட்குறாரு ஏமாமா அப்போ உங்கள் பசங்களே உங்களுக்கு போதும், நான் வேண்டியதில்லை மருமகன் அப்படித்தானே சுற்றி வளைச்சி சொல்ல வர்றீங்க அப்படின்னு. உடனே ராகவனும் அப்படி சொல்லலாமாப்ல, எதுக்கு உங்களுக்கு இந்நேரத்துக்கு சிரமம்னு சொல்லி ரேவதியும் குழந்தைங்கள விடியால் ஸ்கூலுக்கு அனுப்பணும், பாவம் உங்கள் தூக்கத்தை எல்லாம் நான் கெடுத்துட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில் தான் நான் அப்படி சொல்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அங்கே தங்கராஜு உட்காந்துருக்க திடீர்னு வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே சாமியார் வேஷத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டிட்டு சொல்கிறாரு இந்த வீட்டில் ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு. உடனே ஷாக் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. ஐயோ என்னது இப்படியெல்லாம் நடக்குது, நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு, பாத்தியாடா பாக்கியராஜ், நான் இப்போ தானே சொன்னேன் ஒரு ஜோசியக்காரரை பார்க்கணுன்னு, அந்த கடவுளே வீட்டுக்கு ஜோசியக்காரரை அனுப்பிச்சு நமக்கு குறி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க தலையில் அடிச்சுட்டு ராஜலட்சுமி. உடனே பாக்கியராஜ் அம்மா கொஞ்சம் பேசாமல் இருமா, யார் இவர் என்னன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு இவர் சொல்கிறதுக்கெல்லாம் அழுதுட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இந்த வீட்டுக்கு இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி வந்த 2வது மருமகளோட ஜாதகப்படி அவரோட மாமனாருக்கு ஒத்து வராது, அதனால் அந்த பொண்ணு இந்த வீட்டில் வாழ்கிறத விட அந்த பொண்ணை நீங்கள் வேண்டான்னு சொல்லி அனுப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே. உடனே அழகுமதியும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படா இந்த வீட்டை விட்டு போகலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ராஜலட்சுமியும் அப்போவே நினச்சேன், நான் நேற்று நைட்டு கூட பாக்கியராஜ் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எல்லாம் இவ வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம குடும்பத்தில் என்னென்னமோ நடக்குதுன்னு சொன்னேன், பாரு சாமியே புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே ரேவதி சொல்கிறாங்க சாமி என்ன இப்படி வந்து திடீர்னு இப்படி வாழ்கிற வீட்டுக்குள்ளே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உண்மையை தாம்மா சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் யார் எப்படிங்கிறத கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவேன், அப்பேற்பட்ட ஜோசியக்காரன் தான் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுது, இது என்ன யாரோ சொல்லி வச்சு அனுப்பின மாதிரி இருக்கே, யாராக இருக்கும், கண்டிப்பாக இவரை தவிர வேறு யார் இந்த வேலையை பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக சரி சாமி அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு ரேவதியும் அந்த ஜோசியக்காரரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதே சமயம் அங்கே சுரேஷ் சொல்கிறாரு இனிமேல் இவ நம்ம வீட்டுக்கு தேவையில்லை, ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது, பத்தாததுக்கு அவளோட ஜோசியப்படி அப்பாவோட உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறமும் இவ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தங்கராஜும் டேய் சுரேஷ் அதுக்கு வேண்டி எப்படா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டு திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல மாமா இல்லை மாமா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் இவ விஷயத்தில் மட்டும் நான் தயவு செஞ்சு என்னை யாரும் கம்பல்ஷன் பண்ணாதீங்க
மாமா அப்படின்னு சுரேஷும் சொல்ல உடனே அழகுமதி பொட்டியும் படுக்கையுமா அங்கே வந்து நிற்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன், என்னை ஆளை விட்டீங்கன்னா சரி அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி பாக்கியராஜ் 2 பேருமே மதி நீ என்ன முடிவுமா எடுத்திருக்க, இது தப்பு, உன்னாலெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அதான் நாளைக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக போகிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியும் சேச்சே அந்த ஜோஷியக்காரர் சொன்னதுக்காகலாம் நான் போகலைங்க, எங்கள் அம்மாவுக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லையா, பத்தாததுக்கு அறிவு மதிக்கும் எக்ஸாமா, அதனால் நான் அங்கே போய் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான் வெடிஞ்சா கிளம்பலான்ட்டு இருந்தேன், மற்றபடி உங்கள் அப்பாவுக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு என்னோட ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அங்கே அழகுமதியா கொக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் அங்கே வெளியில் போய் அங்கே கொஞ்சம் தூரம் கழித்து போய்கிட்டு இருக்க அந்த சாமியார்கிட்ட தங்கராஜ் பணம் கொடுக்குறாரு. அதை பின்னாடியே பாக்யராஜ் கூட வண்டியில் வந்த ரேவதி பார்த்துட்டு நான் சொல்லலை அப்போவே இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் என் வீட்டுக்காரரை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்கன்னு, இந்த ஆளுக்கு என்னதான் இப்படியெல்லாம் சந்தோஷமான தெரியல, இப்போதைக்கு அவருக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம அப்பா அம்மா மனசில் மதி மேலே இருக்கிற அந்த கெட்ட அபிப்பிராயம் போகவே கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தூண்டிக்கிட்டே இருப்பாருன்னு. இப்போ ஜோஷியக்காரருக்கு பணம் கொடுத்து அனுப்புகிற இருப்பார், இவர் சொல்லித்தான் அந்த ஜோஷியக்காரரே சொல்லி இருப்பார் வந்து அப்படின்னு ரேவதியும் சொல்ல பாக்யராஜு ஆமா ரேவதி நீ அப்பவே சொன்ன நான் தான் நம்பலை அப்படின்னு சொல்ல ஆமாண்ணே இவருக்கு எந்த ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தையும் கெடுத்து தான் பழக்கம், இன்னும் என்னென்ன பண்ணுறதுக்கு இருக்கிறாரோன்னே அப்படின்னு ரேவதியும் சொல்கிறாங்க. அதே சமயம் தங்கராஜ் அங்கே நிற்கிறார்.